இன்றைய முக்கிய செய்திகள். திமுக அரசுக்கு எதிராக பொங்கி எழுந்த ஆதவ் அர்ஜுனா. குளத்தூரில் நடந்தது என்ன? பரபரப்பு பேட்டி. தமிழக அரசியல் களம் தற்போது சூடுபிடிக்க தொடங்கியுள்ளது. குறிப்பாக தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் தேர்தல் களத்தில் இறங்கியுள்ள நிலையில் அவருக்கு கிடைத்து வரும் மக்கள் ஆதரவை கண்டு ஆளுங்கட்சியான திமுக அச்சமடைந்துள்ளதாக அக்கட்சியின் முக்கிய நிர்வாகி ஆதவ் அர்ஜுனா கடுமையான குற்றச்சாட்டுகளை முன்வைத்துள்ளார். இது குறித்து விரிவான செய்திகளை இப்பொழுது பார்ப்போம். தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் தனது தேர்தல் பிரச்சாரத்தை அதிகாரப்பூர்வமாக தொடங்கியுள்ளார். இந்நிலையில் கொளத்தூர் தொகுதியில் அவர் மேற்கொண்ட பிரச்சாரத்தின் போது ஏற்பட்ட பல்வேறு குளறுபடிகள் மற்றும் காவல்துறையின் செயல்பாடுகள் குறித்து ஆதவ் அர்ஜுனா தனது கடும் கண்டனத்தை பதிவு செய்துள்ளார். இன்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களின் பேச்சை கேட்டுதான் காவல்துறை செயல்படுகிறது என்று கூறிய அவர், தேர்தல் ஆணையம் வந்த பிறகும் கூட காவல்துறையினர் நடுநிலையாக செயல்படவில்லை என்று குற்றம் சாட்டியுள்ளார். குடும்ப அரசியல் குற்றச்சாட்டு. திமுகவின் 75 கால பாரம்பரியம் மற்றும் பணபலத்தை குறித்து விமர்சித்தார். உங்களிடம் பணபலம் இருக்கலாம், கூட்டணி இருக்கலாம், ஆனால் மக்களுக்கு செய்ய வேண்டிய கடமையில் நீங்கள் தவறிவிட்டீர்கள் என்று சாடினார். மேலும் திமுகவின் ஆட்சி என்பது ஒரு குடும்ப ஆட்சியாக மாறிவிட்டதாகவும், உதயநிதி மற்றும் சபரீசன் ஆகியோரின் நலனுக்காகவே இந்த ஆட்சி தாராளமாக ஊழல் செய்து வருவதாகவும் பகிரங்கமாக தெரிவித்தார். அமைச்சர்கள் மீதான ஊழல் குற்றச்சாட்டுகளை மக்கள் முன்கொண்டு செல்வோம் என்றும் அவர் உறுதிபட கூறினார். மக்கள் பாதுகாப்பு. தமிழகத்தில் பெண் குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இல்லை என்பதை சுட்டிக்காட்டிய ஆதவ் அர்ஜுனா 12ஆம் வகுப்பு மாணவிக்கு நேர்ந்த கொடூரத்தை சொல்லி வேதனைப்பட்டார். இத்தகைய மக்கள் பிரச்சனைகளை தைரியமாக பேசும் ஒரே தலைவர் விஜய்தான் என்றும், அவரை முடக்கவே திட்டமிட்டு காவல்துறையினர் அனுமதி மறுப்பதும் பிரச்சார நேரத்தை குறைப்பதும் போன்ற செயல்களில் ஈடுபடுவதாக தெரிவித்தார். கொளத்தூர் நிகழ்வுகள். முதலமைச்சரின் சொந்த தொகுதியான கொளத்தூரில் விஜய் அவர்களுக்கு கிடைத்த மக்கள் எழுச்சியை கண்டு திமுகவினர் அஞ்சுவதாக அவர் குறிப்பிட்டார். முதலமைச்சர் செல்லும் போது வராத கூட்டம் எங்கள் தலைவர் வரும்போது தானாக அலைக்கடலென திரண்டு வருகிறது. ஆனால் அங்கு சாலைகள் ஒழுங்குபடுத்தவோ மக்களுக்கு பாதுகாப்பு வழங்கவோ காவல்துறை முன்வரவில்லை என்று ஆதவ் அர்ஜுனா சாடினார். வேண்டுமென்றே ஆம்புலன்ஸ்களையும் பேருந்துகளையும் பிரச்சார பாதையில் விட்டு இடையூறு செய்ததாக அங்கிருந்த பொதுமக்களை குற்றம் சாட்டுவதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். சட்ட போராட்டம். இறுதியாக தலைவர் விஜய் அவர்கள் மீது போடப்பட்டுள்ள எஃப்ஐஆர் குறித்தும் அவர் பேசினார். எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதா ஆகியோரை முடக்க நினைத்தது போலவே இப்போது விஜயை முடக்க பார்க்கிறார்கள். ஆனால் மக்கள் இதற்கு தகுந்த பாடம் புகட்டுவார்கள் என்றும், ஜனநாயக முறைப்படி தேர்தல் ஆணையத்திடம் இது குறித்து புகார் அளிக்கப்படும் என்றும், சட்ட ரீதியாக போராடுவோம் என்றும் ஆதவ் அர்ஜுனா தனது உரையை நிறைவு செய்தார். தமிழக அரசியல் இந்த பிரச்சார போர் மேலும் தீவிரமடையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதுபோன்ற உடனுக்குடன் அரசியல் செய்திகளை தெரிந்து கொள்ள நமது ஜனநாயகம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.